வணக்கம். நான் உங்கள் 500 ரூபாய் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? மொய்யா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பொய்யாவே மாத்திட்டீங்கல்ல. உங்களுக்கு திறமை பத்தல, என்னை தூக்கி சுவிஸ் வங்கியில் வைத்திருந்தால் நானும் சேஃப், நீங்களும் சேஃப். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு போலி கணக்கு காட்டியிருந்தா நீங்களும் சேஃப், நானும் சேஃப். இன்னைக்கு என்ன நாளா சுத்தி கடலை எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து Facebookல போடுற, ட்விட்டர்ல போடுற. 500 ரூபாயா நான் அறிமுகமானப்ப எவ்வளவு ராஜ மரியாதை. பாக்குறவள தொட்டு தொட்டு கும்பிட்டாண்டா. நெஞ்சுக்குள்ளே வச்சிருந்தான், வெளியே எடுக்க மாட்டான். ஐயோ கடவுளே வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி கும்பிட்டான். என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி தரும் பாடம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த உலகம் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஒரு நாள் உங்களை செல்லா காசை தூக்கி எரிஞ்சிரும். அலர்ட்டா இருக்கணும். என்ன பார்த்து கத்துக்கங்க. நான் போயிட்டேன், எங்க அண்ணன் 1000 வாய் பேச முடியாம அவரும் போயிட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷமா போகி கொண்டாடுறீங்களா? மேகி மாதிரி திரும்பி வருவேன். ஸ்டைலா, கெத்தா, புது பிரிண்டா, புது டிசைன்ல, புது கலர்ல வருவேன். அப்ப கலரா தான் வருவேன். திரும்ப என்ன கருப்பா மாத்திராதீங்க. வறியவன், விவசாயி, வியாபாரி இவங்க கிட்ட எல்லாம் வளர்ச்சி நிதின்ற பேர்ல என்னைய சுரண்டி சுரண்டி எடுத்தீங்களே. இடைத்தேர்தல் வரப்போது நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? கண்டெய்னர்ல என்னைக்காவது நீங்க கடத்தப்பட்டிருக்கீங்களா? வாய் பேச முடியாது, மூச்சு முட்டும். யோசிச்சு பாருங்க. தர்மன் சூதில் நாட்டை இழந்தான். தேர்தல்ல நீங்க எல்லாரும் என்ன வாங்கிட்டு உங்க ஓட்டையே இழந்துட்டீங்களா? எல்கேஜில இருந்து பிஎஸ்டி வரை என்னை வைத்துதானே உங்கள் பெற்றோர்கள் உங்களை படிக்க வைத்தார்கள். படிக்க வைத்த பெற்றோர்களை முதியோர்கள் அனுப்பிட்டீங்க. படிக்கிறதுக்கு காரணமா இருந்த என்னையும் உங்களை மாதிரி என்னைக்காவது நான் சாதி பார்த்திருப்பேனா? சமய வேறுபாடு பார்த்திருப்பேனா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண் பாகுபாடு வேறுபாடு எதுவுமே பார்த்ததில்லடா. உன்னை விட ரொம்ப யோக்கியமானவனா, உன்னை விட ரொம்ப வெள்ளையான மனசு எனக்கு இருக்கு. என்ன பார்த்து நீ கருப்புன்ற? நானாடா உன்னை ஏடிஎம் வாசல்ல நிக்க சொன்னேன். நீ நைட்டு ஃபுல்லா நின்னுட்டு ஐயோ 500 ரூபாயா, இவன் வேணா நீ என் தம்பி 100 ரூபாயா கேக்குற? என்ன பண்ணுவான் பாவம்? டே நைட்டா வேலை பார்த்து அவன் வாய் பேச முடியாம டயர்டா தூங்கிட்டு இருக்கான். 100 ரூபாய் அவன் கூட பரவாயில்ல. புதுசா 2000 ஒரு பெரிய அண்ணாச்சியை கூட்டு வராங்களாமே. எனக்கு அது கண்டெய்னர் அண்ணாச்சி சைஸுக்கு ஷேர் ஆட்டாவே போதும். பயங்கரமா டிராவல் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன கருப்பு பணம்னு சொல்லாதீங்க. என்ன பதுக்கி பதுக்கி ஒளித்து வைத்திருந்த உங்க மனசு தாண்டா கருப்பு.